வணக்கம் மக்களே. எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குன்னு தெரில. ஏன்னா ஆசையாக வளர்த்த கோல்டு ஃபிஷ் இன்றைக்கி இறந்தே போயிட்டு, எப்படி தான் இறந்துன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் ஒரு வருஷமாக ஆசையாக தான் வளர்த்தேன். மகத்துக்கிட்ட ஏதோ அடிபட்டிருக்குன்னு தெரில, ஆனால் இறந்து போயிட்டான்னு தெரில. ஆனால் கவலையாக இருந்து பிரச்சனை இருக்குது. நல்ல அடக்கம் பண்ணிடலாமல் பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது. வாங்க பிரச்சனை எனக்கு புதைக்க கூட மனசு இல்லை. இவ்வளோ நாள் என் கூட ஜாலியாக ஆசையாக இருந்து வாங்க இதுக்கு நம்ம புதைச்சிடலாம். அதுக்குன்னு நான் மனசை கல்லாக்கி குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டு குழியை தோண்டி பூ பறிச்சிட்டேன். பூ பறிச்சிட்டு நானும் உதிர்த்து போட ஆரம்பிச்சிட்டேன். உதிர்த்தோன்னே உள்ளேயும் போட ஆரம்பிச்சிட்டேன். பூ ஆக்கிற மீனை பார்க்கறதுக்கு மீன் இப்போவுமே பறிக்க கவலையாக இருக்குது. ஆக்கிற நானும் பூவுக்கு மேலே மீனை வச்சு புதைச்சிட்டேன். அது மீனுக்கு மேலே பூ போட்டு லாஸ்ட்டாக இருக்கும் முகத்தை பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் புதைக்க போகிறேன். அதுக்கு மேலெலாம் மண்ணை போட்டு புதைச்சிட்டேன். அதுக்கு மேலே பூவை போட்டு நானும் புதைச்சிட்டேன். இவ்வளோ நாள் ஜாலியாக தான் இருந்தேன். அதுக்கு மேலே குச்சி வச்சு இப்போ கோல்டு ஃபிஷ் தொட்டியில் மாலியும் பிளாக் ஃபிஷ்ஷும் விட்ருக்கேன். இவ்வளோ நாள் நம்ம கூட ஜாலியாக இருந்து இனிமேல் எப்படி வரும் எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை பார்க்க உங்களுக்கு பாம்பு தான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.